ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற விருப்பத்தை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது விருப்பம் என தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதனை நாங்கள் கூட்டணி கட்சியின் தலைமையிடம் கோரிக்கையாக வைக்கவில்லை, வலியுறுத்தவில்லை. அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு என்பது தங்களது விருப்பம் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால், குறிப்பாக இந்தியா டுடே நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று சிறப்புரையாற்றி வருகிறார். தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு என தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் ஜீரோவாக செயல்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் முன்னோடி திட்டங்களாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரச்சனை இல்லை எனவும் எங்களுக்குள் எந்தவித குழப்பமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் ஆட்சியில் பங்கு எண்ணக்கூடிய முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது எனவும் நிதி பகிர்வு உள்ளிட்டவற்றை பார்த்தோம் என்றால் மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணித்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டுள்ள அவர், ராகுல் காந்தி அரசியலமைப்பை தாண்டி சகோதரராக பார்ப்பதாகவும் நானும் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக தான் பார்க்கிறேன் எனவும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என குறிப்பிடப்பட்ட அவர், தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக இடையே குழப்பம் இருப்பதாக திட்டமிட்டு பரப்பப்படுவதாகவும் தற்போது வரை தங்களுக்குள் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல்வேறு கருத்துக்களை இந்த கருத்தரங்கில் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி 22 முதல் தொடங்கப்படும் என ஏற்கனவே தலைமை கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக அரசு சார்பில் செய்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை வைத்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க இருப்பதாகவும், நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரையில் 200 தொகுதிகளுக்கு மேல் கட்டாயம் வெற்றி பெறும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது எனவும் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் தமிழகத்திற்கு ஒருபோதும் ஒத்து வராது என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருவதாகவும் எங்களுக்குள் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.